அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு நம்ம சைமன் செபாஸ்டியன் பார்த்தீங்கன்னா ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்தித்ததாக வந்த தகவலை அடுத்து இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஃபங்க்ஷனுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு சைமன் செபாஸ்டியனும் அண்ணாமலையும் ரெண்டு பேரும் ஒரே மேடையை பகிர்ந்திருக்காங்க. வேறு லெவலுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைமனை புகழ்ந்து தள்ளி அண்ணாமலை இந்த மாதிரி அண்ணன் சீமான் ஒரு தளபதி, போர் தளபதி மாதிரி அவரு பெரிய வீரன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருந்தாப்புல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை புகழ்ந்து தள்ளிய சைமன் செபாஸ்டியன், என் ஆருயிர் இளவல் தம்பி அண்ணாமலை. பாஜகவை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறதே அண்ணாமலை தான். பாஜகவோட வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மேடையில். முதல்ல அண்ணாமலை சைமனை புகழ்ந்ததை பார்ப்போம். அண்ணன் சீமானை போர்க்களத்தில் நிற்கும் ஒரு தளபதியாகத்தான் நான் பார்க்கிறேன். கொள்கைக்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்ற நிலைப்பாட்டோட தைரியமாக இருப்பவர் சீமான். எனக்கும் அவருக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்தில் தமிழை பார்க்குறேன், அவரு தமிழில் தேசியத்தை பார்க்குறாரு. அடடே ஆச்சரியக்குறி. முதல்ல அவன் பேசுகிறது தமிழ் தேசியமே கிடையாது. தமிழ் தேசியம் பேசுனா விட்டு வச்சுக்கிட்டு இருப்பீங்களா நீங்கள்? முதல்ல ரெண்டு பேருமே கோமாளிகள் தான், அதனால ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் கிடையாது மக்களே. அவர் சரியாக தான் சொல்லியிருக்கார். ரெண்டு பேருமே மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான். இதில் என்ன பெருமை? உங்கள் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது தான். ஆமாம், ஒருத்தன் பொய்யை பயங்கரமாக பேசுவான், இன்னொருத்தன் பயங்கரமாக போய் பேசுவான். ஒருத்தன் சுத்தமாக போய் சொல்லுவான், இன்னொருத்தன் சத்தமாக போய் சொல்லுவான். ஒருத்தன் வீடியோ எடுப்பான், இன்னொருத்தன் வீடியோவில் நடிப்பான். எங்கள் ஆக்ஷன் சொல்லு பொண்டாட்டி, மாமா கெட்டவன் இல்லை, கேடு கெட்டவன். இஃப் யூ நோ யூ நோ. ஒன்று உள்ளூர் ஃப்ராடு, இன்னொன்று உலக மகா ஃப்ராடு. ஒருத்தன் சைனா மேடு, இன்னொருத்தன் பக்கா ஃப்ராடு. இப்போ லாஸ்ட்டாக சொன்னது எதுக்கு சொன்னேன்னு எனக்கே தெரியாது, வாய்க்கு வந்தது சும்மா அடிச்சு விட்டேன். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேடையை மட்டும்தான் பகிர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அறையில் வந்துட்டு அதாவது பேச விடுங்க, ஃபுல்லாக பேசுனதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க. அறையில் சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணாமலை, சைமன் செபாஸ்டியன், அமர் பிரசாத் ரெட்டி இருக்காரு. சாம்பிங்கள்லாம் இது ஒரு நிகழ்ச்சி, இதில் கலந்துக்கிட்டாங்க என்ன இப்போது அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்குறானுங்க. சரி நிகழ்ச்சி தானே, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க, ஓகே. எதுக்கு தனியாக சந்தித்து பேசணும்? என்ன பேச வேண்டியிருக்கு? சைமன் செபாஸ்டியன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அண்ணாமலையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளா ரெண்டு பேரும் சந்தித்து பேசுறதுக்கு எதிர்கட்சிகளாக இருந்தாலும், சைமன் செபாஸ்டியன் இந்த ஆரியர்களுடைய நாக்பூர் காரணங்களுடைய அடி வருடின்னு நம்ம சொன்னப்போ அப்படியே பொங்கி கிளர்ந்து எழும்பி வந்தானுங்க. யாரை பார்த்து நீங்கள் நாக்பூரோட அடிமைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ என்ன சொல்லுவானுங்க இதுக்கெல்லாம்? ஆனால் ஒன்றுங்க, தமிழ் தேசியத்தையும் சாம்பிகளையும் கொண்டு போய் மொத்தமாக பாஜக கிட்ட அடகு வச்சுட்டாப்ல. அவ்வளோதான். மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம். எங்கே போச்சு சைமன் செபாஸ்டியன்? வீரம் விற்கப்பட்டது, மானம் மார்க்கெட் வரை சென்றுள்ளதா? சைமனுடைய முகத்தில் எவ்வளோ அழகான சிரிப்பு பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காப்புல பாருங்களேன். கதவு மூட பாசிக்கிறமா, காசு வரட்டும், கதவு மூடு காசு வரட்டும். நல்லா இருக்குல்ல. அடுத்ததான் அண்ணாமலையை சைமன் செபாஸ்டியன் புகழ்ந்ததை பற்றி பார்ப்போமா. தமிழ்நாட்டில் பாஜகன்ற ஒரு கட்சி வளர்றது அப்படின்றத தன்னுடைய செயல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை புகழ்ந்திருக்காப்புல. மனித குல விரோதி பாஜகன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நபர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய அன்பு இளவல் அண்ணாமலை அப்படின்றார். அந்த அன்பு இளவலும் அந்த அன்பு இளவலோட கட்சியும் வளரதை பார்த்து பெருமிதம் கொள்கிறார் சைமன் செபாஸ்டியன். ஆக்சுவலி இந்த மேடை சைமனுக்கான மேடை தாங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, இந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு போட்டிங்க. நான் கூட நிறைய காணொலியெல்லாம் சொல்லுவேன் தெரியுமா, சைமன் செபாஸ்டியன் பேச்சு போட்டிக்கு விட்டால் சூப்பராக பேசுவான். ஆனால் இந்த பேச்சு போட்டியில் எனர்ஜி ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போல்லாம் என்னன்னே தெரில, சைமன் செபாஸ்டியன் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி மாதிரி அந்த எனர்ஜி இல்லை. அப்படியே ஒரு கத்தி வீராப்பா பேசுகிற வசனங்கள் அதெல்லாம் இல்லைங்க. சே, என்னாச்சு சைமன் செபாஸ்டியனுக்கு? சரி, இந்த நிகழ்ச்சியோட பேர் என்னன்னா சொல் தமிழா சொல், சரியா? இது இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் நடத்துகிறாங்க. பிரம்மாண்டமான இறுதி சுற்றுங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். சைமனுக்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி போல இருக்குங்க. ஸோ இது பேச்சு போட்டிங்க. பேசிக்காவே ஒரு பேச்சு போட்டியில் போய் நின்றுக்கிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். சைமன் அண்ணாமலை கூட மேடையில் போய் நிற்கிறதோ, தனிப்பட்ட முறையில் நட்பு பாராட்டுறதோ இங்கே பெரிய பிரச்சனைலாம் இல்லை.
ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத அங்கீகரித்து பேசுகிறாப்புல, ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாப்புல. அப்படி வளரக்கூடிய இந்த பாஜக எனும் நஞ்சை பார்த்து அது வளர்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் பிரச்சனை. இங்கே விஜய் அவர்களுடைய வருகையால் பெரும் பாதிப்புக்குள்ளான இந்த சைமன் செபாஸ்டியன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடைசியில் பாஜக காலில் போய் விழுந்தாச்சு. அவ்வளோதான், சம்பவ இடத்தை நெருங்கியாச்சு. இனிமேல் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கட்சி அப்படியே கலைச்சிக்கிட்டு பாஜகவில் கொண்டு போய் சேர்த்தாலும் சேப்பாப்பில் சரத்குமார் மாதிரி நம்ம எதை வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன ஆனாலும் தம்பிங்க தான் பாவம், முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தயாராக இருந்துக்கோங்களா தம்பிகளா. அண்ணாமலையை பாராட்டினது ஒரு பக்கம், பிரதமரையே புகழ்றாப்புலங்க சைமன் செபாஸ்டியன். உலகம் முழுக்க செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் உலகின் முதல் மொழியான தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை என்று கூறுகிறார் அப்படின்னு சொல்லி பிரதமரை புகழ்ந்திருக்காப்புலங்க. எவ்வளோ நாள் தான் 5-10ன்னு திரள் நிதி வாங்கிட்டு இருக்கிறது? லம்சமாக வாங்கி செட்டில் ஆயிடணும் இல்லையா? பாஜக தான் அதுக்கு ஒரே தீர்வு. முழு சங்கியாக மாறியாச்சுங்க சைமன். இனிமே இந்த கலவரம் பண்ணுறது இல்லை கலவரத்துக்கு தூண்டுறது இதெல்லாம் நம்ம சைமன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் அது மட்டும்தான் பாக்கி. அங்கேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா போதும், இங்கே இவர் அதுக்கான வேலைகளை எல்லாம் பார்ப்பாப்புல. சைமனுடைய தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னா, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஹிந்தி தேசியத்துக்கு கூஜா தூக்குவதே. சங்கி என்றால் சக நண்பன் அப்படி இப்படின்னு சொன்னதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லலாம். சைமன் செபாஸ்டியன் முழுசாக சங்கியாக மாறியாச்சு அப்படின்றதுக்கு. இன்னும் இவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிற முட்டாள் தொம்பிகளை நினச்சி பார்த்தா தான் ரொம்ப வேறதமாக இருக்குது. இந்த மென்டலை வேற ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனுக்கு கூப்பிட்டு பேச வச்சுருக்காங்கன்றதை நினைக்கிறப்ப தான் இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கடைசியில் எங்கே வந்துட்டான்னு பாருங்கள். மோடி தான் தமிழுடைய பெருமையை உலகிற்கு எடுத்து சொல்கிறார் அப்படின்ற மாதிரி மோடிக்கு இவ்வளோ பெரிய புகழாரம். தமிழுடைய பெருமையை உலகிற்கு எடுத்து சொன்னவர் மோடி. இல்லைனா தமிழுடைய பெருமை உலகிற்கு போய் சேர்ந்திருக்காது. நம்மளெல்லாம் பார்த்தா இந்த சைமன் செபாஸ்டியனுக்கு எப்படி தெரியுதாம்மா, இவன் புகழ்ந்து பேசக்கூடிய புகழாரம் சூட்டுகிற மோடி அவர்கள் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு தமிழ் மொழிக்காக வழங்கிய நிதி வெறும் 74 கோடி ரூபாய். ஆனா யாராலையுமே பேசப்படாத சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கின ரூபாய் எவ்வளவு தெரியுமா? 1487 கோடி ரூபாய். இப்படி தமிழ் மேல அன்பு கொண்டு பற்று கொண்ட மோடி அவர்கள் தான் தமிழுடைய புகழை வெளிநாடுகளுக்கெல்லாம் எடுத்து சென்றவர். அப்படிதானே சைமன்? அது மட்டும் இல்லாமல் இவன் புகழ்ந்து தள்ளின மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை உயர்த்தியிருக்காப்புல 2 ரூபாயாட்டு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை சரிஞ்சிருக்கு, அதனால பெட்ரோல் டீசல் விலை குறையும்னு சொல்லி மக்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நிலைமையில பெட்ரோல் டீசலுக்கு 2 ரூபா அதிகமாக உயர்த்தினது எல்லாருக்குமே அதிர்ச்சியான ஒரு விஷயமா வந்து சேர்ந்துருக்கு. இன்னும் முடியல, அடுத்தது பாருங்க. வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதோட விலை 50 ரூபா உயர்ந்திருக்கு. இந்த பெட்ரோல் டீசலுடைய விலை மீதான கலால் வரி உயர்த்தப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே இந்த கேஸ் சிலிண்டருடைய விலையையும் உயர்த்தியிருக்காங்க ஒன்றிய அரசு. நாளையிலிருந்து விலை அமலுக்கு வருமாம். இப்படி இந்த நாட்டை சீரும் சிறப்புமாக ஆளக்கூடிய மோடி அவர்களை தான் இந்த சைமன் செபாஸ்டியன் இன்னைக்கு புகழ்ந்திருக்கான். ஆனால் பாருங்களேன், பாலுக்கு ஒரு 50 பைசா ஏற்றுனா கொதின்னு கொதிக்கக்கூடிய அண்ணாமலையெல்லாம் இப்போ 50 ரூபா கேஸ் சிலிண்டருக்கு ஏற்றிருக்காங்க. எங்கே போனாப்புல? ஏழை எளியவர்களுக்கான அரசு, ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய ஒன்றிய அரசு வாழ்க வாழ்க வாழ்க. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா மோடி அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காப்புல. இப்படிப்பட்ட ஒரு மக்கள் நல அரசை, மக்கள் நலனுக்கான அரசை எங்கேயாவது பார்க்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படிப்பட்ட மக்கள் நல அரசை பார்த்து சைமன் செபாஸ்டியன் மாதிரிப்பட்ட மக்கள் நலன் விரும்பியான ஒரு நபர் புகழ்ந்து தள்ளுறதுல என்னங்க ஆச்சரியம் இருக்கு இல்லையா? சைமன் செபாஸ்டியன் எல்லா மேடைகள்லையுமே ஏதாவது ஒரு கதை சொல்லி புழுகாம போனதே கிடையாது. அந்த மாதிரி இந்த மேடையிலையும் என்ன புழுகிருக்கான் அப்படின்றத பாருங்க. எம்பேடு குக்கர் அமெரிக்க பெரிய மருத்துவ நிபுணர். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? திரும்ப திரும்ப அதே ஒரு பொண்ணு வருது, 16 வயசு பொண்ணு. நேத்து நம்ம 2 பேரும் அங்கில் ஜே சுக்கே சனம்னு ஒரு படத்தை போடும்ல, அது உங்களுக்கு எது பிடிக்க செய்யும்? 16 வயசு பொண்ணு, அதுக்கு ஒவ்வாமை நோய். தண்ணி குடிச்சாலும் வாந்தி எடுத்துருது, சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருது. என்ன செய்யறது தெரியல. மருத்துவம் கொடுத்து பாக்குறான், ஒன்னும் சரி வரல. வீட்டுல போய் படுக்கிறான், கனவு வருது. நோய் கனவுல வந்துருது. எனக்கும் நோயாளிக்கு இடையில நீ யாரான்னு கேக்குது. அந்த நோய் கனவுல வந்துச்சா? எனக்கும் நோயாளிக்கும் இடையில நீ யாரான்னு நோய் கேட்டுச்சான்.
விறுவிறுன்னு நடந்து போய் கதவை பூட்டிட்டு மருத்துவமனையில அந்த பெண் படுத்திருக்க அறையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஒரு 4-5 நாள் கழிச்சு திருப்பி போய் திறக்கிறான். அந்த பொண்ணு மயங்கி கிடந்து கையை காட்டுறா, தண்ணி கேட்கிறா, தண்ணியை கொடுக்குறான், வாந்தி வரல. பசிக்கு ஏதோ கேட்கிறா, இட்லி ஏதோ சாப்பிட கூட கொடுக்குறான், வாந்தி வரல. மருத்துவ குறிப்புல எழுதுறான் எது சாப்பிட்டது எதுவும் செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு எழுதுறான். அது எப்படி? அமெரிக்க மருத்துவர் தான் கிட்ட மருத்துவம் பார்க்க வந்த ஒரு பொண்ணுக்கு சுட சுட இட்லி கொடுத்து அந்த பொண்ணை காப்பாத்தினாராம். நோய் கனவுல வந்து பேசிச்சாங்க. இப்படி பேசுற ஒருத்தங்கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்கணுமா? இவன் தான் தமிழ் இனத்துக்கான தலைவனா? கருமோ, இவனையும் நம்பிக்கிட்டு எப்படிதான் சுத்துறானுங்கன்னே தெரியல இந்த சாம்பிகள்லாம். எனக்கு தெரிஞ்சு இவனை விட பெரிய புழுகாண்டிகளா இருப்பானுங்க. இப்போ இந்த மாதிரி சைமன் செபாஸ்டியன் புழுகக்கூடியதெல்லாம் பார்க்காத ஒருவனா இருந்தாக சரி பரவாயில்ல, அவன் வந்து அறியாமையில் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுறலாம். ஆனால் இதையெல்லாம் பார்த்துமே இவனை நம்புறானுங்க அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்றத யோசித்து பார்க்கவே முடியல. சரி மக்களை, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.